தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ஆத்துமாதாதி குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அருமையானவர்களே, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கே வாசித்தோம். அவருடைய உள்ளத்தின் பாரத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். உலகம் அவருடைய குடும்பமாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆதங்கமாய் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரட்சிக்கப்பட்ட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இருக்க வேண்டிய ஒரு ஆசை அல்லது ஆதங்கம், உலகம் தேவனுடைய குடும்பமாக மாற வேண்டும். இது ஒரு மதம் அல்ல, அல்லது ஏதோ சபைக்கு ஆட்களை சேர்க்கறது இல்லை. தேவனுடைய மக்களை இந்த அன்பின் தேவனிடத்திலே அருமையான மக்களை கூட்டிக் கொண்டு நண்பர்களாக மாற்றுகின்ற ஒரு உயர்தரமான ஒரு பணி ஆத்துமாதாயம் என்பதை மனதிலே ஆழமாக வைத்து கொள்ளுங்கள். கட்டாயப்படுத்திய ஆட்களுக்கு ஏதோ கஷ்டத்துக்கு இழுக்கிறது இல்லை. இதை போல லாபகரமான பாதை இல்லை என்பதை இந்த காலை வேளையிலே திட்டவட்டமாய் விசுவாசிகள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேணும். இதை மறுபடியும் சொல்கிறேன், இதை போல லாபகரமான பாதை இல்லை என்பதை விசுவாசிகள் எல்லாரும் திட்டவட்டமாக உள்ளத்திலே ஆழத்திலே பதித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவத்திலே வாழ்ந்தோம், கடன் தொல்லையிலே வாழ்ந்தோம், வியாதிக்கு ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸில் லட்சக்கணக்கில் செலவழித்து கொண்டு கடன் வாங்கி கொண்டு தெரிந்தோம். எல்லாவற்றையும் நம்ம மீட்டெடுத்து பாவத்தை மன்னித்து சமாதான வாழ்க்கை கொடுத்து நல்ல எதிர்காலத்தை ஒன்று கொடுத்தால் 100, அதுதான் வேதம். நம்முடைய தேவன் எவனுக்கும் கடனாளி அல்ல. நாம் கொடுத்தவர் நிறைய போகிறதில்லை. ஆகவே நாம் கொடுத்திருப்பது கொஞ்சம், இன்னும் வரப்போது நித்திய காலமாக ஏராளம் ஏராளம். இப்படிப்பட்ட லாபத்திற்கு மக்களை அழைப்பது தான் ஆத்தும ஆதாயம் என்பதை மனதிலே ஆழமாக நாம் பதித்து கொள்ள வேண்டும். லாபகரமான ஒரு பாதைக்கு, நல்ல ஒரு வாழ்க்கைக்கு, அயோக்கியன் என்ற நிலையில் இருந்த ஒரு மனுஷனை யோக்கியனாய் ஒரு தேசத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் நல்லவனாய் அருமையானவனே நாணயமானவனாய் மாற்றுகிறது தான் அந்த கிறிஸ்தவ ஜீவியம். இதுதான் கிறிஸ்து. தெய்வம் மாத்திரமல்ல அருமையானவர்களே, அவரோட தகப்பனை காட்டிலும் அவர் நம்மை நேசிக்கிறவர். அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடினாலே நாம் பிந்தி கண்டிப்பாக அன்பு கூற வேண்டும் என்று அருமையானவர்களே அவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர் 2 பேரை அழைத்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். எல்லாரும் சொல்லும், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். ஆத்மாதான் சேர போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை பார்த்து இயேசு பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீ ஆண்டவருக்கு வேண்டும். எல்லாரும் சொல்ல, நீ ஆண்டவருக்கு வேண்டும். அருமையானவர்களே, இயேசுவன் நாமத்தினாலே நீ ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் நமக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. காரணம், இயேசுவன் நாமம்
வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்குகிற மேலான நாமம் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு ஆளை சந்தித்து பேசுறதுக்கு முன்னாடி நம்மை காட்டும் கோடி மடங்கு வல்லமில்ல இயேசு அப்படி நாமத்தில் இருக்கிறார். அந்த நாமத்திலே நீ ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்ல பழக வேண்டும். ஏனென்றால் அருமையான இதில் அத்தாரிட்டி இருக்கிறது. அதுதான் இங்கே கர்த்தர் சொல்கிறார்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நான் போக போகிறதில்லை, நான் பரலோகத்துக்கு போக போகிறேன். நான் பரலோகத்தில் போய் தேவன்ற வலபாசத்தில் உட்கார போகிறேன். ஒரு ஊழியம் அங்கே செய்ய போகிறதில்லை. நீங்கள் என்னுடைய சார்பாக அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அழிந்து கொண்டு இருக்கிற அந்த உலகத்திலே அழியாமையை நித்திய ஜீவனை பிரசங்கிக்கும்படி உங்களை அதிகாரப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆகவே நம்மகிட்ட ஒரு அதிகாரம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எந்த சமயத்தை நீங்கள் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாயும் இருக்கலாம். இயேசுவின் நாமம் உங்களுடைய வாயில் இருக்கும் பொழுது அதிகாரம் உங்களுடைய வாயில் இருக்கிறது. நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கும் என்பதை எதிர்பாருங்கள். ஒழுங்காக பார்த்து கொண்டு வர்ற அந்த பகுதிக்கு போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16, 17. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அருமையான ஒரு கேள்வியை கேட்குறான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உலகம் முழுவதும் இந்த கேள்வியைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மனுஷன் செத்ததுக்கு அப்புறம், கண்ணை மூடினதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம் என்கிற ஒரு உள் உணர்வு, ஒரு கேள்வி அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லா மனிதனுக்கும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இந்த சந்திரனையும் சூரியன் நட்சத்திரங்களையும் வானங்களையும் இயற்கையும் பார்க்கும் பொழுது தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை படைத்த தேவன் இருக்கிறார் என்பது எல்லா மனிதனுக்கும் தெரியும் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யாரும் சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. இயேசுநாதர் உங்களை எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அருமையான தேவன் ஒருவர் உண்டு என்ற உணர்வு மனிதன் படைக்கப்படும் போதே அவனுக்குள்ளே உருவாக்கி தேவன் சீல் பண்ணி வச்சிருக்காரு. அந்த தேவன் யார் என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. மனிதனுக்குள்ளே இந்த தாகம் இருக்கிறபடினாலே தான் அருமையாமலே போட்டி போட்டு கோயிலை கட்டிக்கிட்டு நடக்கிறான். ஆனால் இந்த கோயிலை கட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் சொல்றார், நீ தான் என் கோயில், நீ தான் என்னுடைய அக கோயில், நீ தான் என்னுடைய புண்ணிய சேத்திரம், உனக்குள்ளே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று கர்த்தர் பேசாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறது என்று 19ஆம் சங்கீதம் தெளிவாக சொல்கிறது. அவளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆனால் அவள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. என்ன பேசுகிறது? என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், நீ அதை சாகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிக்கோ, தப்பி பிழைச்சிக்க. கண்ணை மூடிட்டினா ஃபினிஷ், அதுக்கப்புறம் சான்ஸ் கிடையாது. அருமையானவர்களாகவே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி காலாகாலங்களாக தொன்று தொட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. இங்கே ஒரு யூதன் இயேசுவினிடத்தில் வந்து இந்த கேள்வியை கேட்கான். ஆனால் இவனுக்குள்ளே அருமையானவர்களே தான் ஒரு பெரிய நீதிமான் என்று இயேசுவுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் பிரதானமாக எழுந்து நின்றது என்பதை நீங்கள் திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். வேதத்தை ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் படிப்பீர்களானால் தேவ ஆவியானது இதுக்குள்ளே இருந்து அவர் சத்தம் கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவன் பணக்காரனாக இருந்ததுனால ரொம்ப துக்கமாகவும் போயிடல. கோடி பணக்காரன் இருந்தால் இன்றைக்கு கோடி பணக்காரர்கள் பரலோகத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் இவன் தான் ஒரு நீதிமான் என்பதை கர்த்தருக்கு காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தில் அருமையானே அவன் இருக்கிறத பார்க்குறோம். கர்த்தர்கிட்ட கேட்குறான், என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்கிறார், கற்பனைகளை கைக்கொள். 10 கற்பனைகள், பழைய ஏற்பாட்டு கற்பனைகள், இவைகளை கைக்கொள்ளும்படி கர்த்தர் சொல்கிறார்.
அதோடு அவன் நிறுத்தலை. அவன் பாருங்க 20ஆம் வசனம், அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராக விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவளை எல்லாவற்றை விற்று தரித்திரர் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. பாருங்கள், யார்கிட்டையும் சொத்தை விற்று கொடுத்துட்டு வாப்பா பரலோகத்துக்கு வரலான்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஒரு நபர்கிட்ட, இவனை தவிர இவன்கிட்ட மாத்திரம்தான் சொன்னார். ஏன்னா இவன் பணத்தை ஆண்டவனாக வைத்திருந்தான், நம்பர் 1 பிளேஸை பணத்தை கொடுத்துருந்தான், இது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் இவனே நோன்றான், ஆண்டவரை இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது, இவைகளை எல்லாவற்றையும் நான் சின்ன வயசுலேருந்து கை கொண்டிருக்கேன்னு சொல்கிறான். பொய். ஒருவனும் கை கொள்ளவில்லை. ஆபிரகாம் காலத்திலிருந்து, ஆதாம் காலத்திலிருந்து, இயேசு காலம் வரைக்கும் யாரும் கை கொள்ள முடியவில்லை. ஆகவே அந்த 10 கற்பனைகளை கை கொண்டு நிறைவேற்றி முடித்து மனிதன் என்ற ரீதியிலே அருமையானவர்களே புதிய ஏற்பாட்டை கர்த்தர் ஆரம்பித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தையின் எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போவதில்லை. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்க வந்தேன் நினைத்தீர்களோ? இல்லை, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். எவனுமே நிறைவேற்றினது கிடையாது, இயேசு மாத்திரம்தான் நிறைவேற்றினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே போய் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப அக்வைண்டட், 10 கற்பனைகள்லாம் அடிக்கடி வாசித்து ரொம்ப பழகிட்டான். இப்போ சொல்கிறான், எல்லாம் நான் சின்னதுலேருந்தே கை கொண்டு வர்றது, இதுக்கு மேலே டாப்பாக நான் போக விரும்புகிறேன். கர்த்தர் சொன்னார், பூர்ண சர்க்குணராய் கடவுள் மாதிரி இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டீன்னா பணத்தை ஆண்டவனாக வச்சிருக்கிற, அது எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடு. அங்கே தொட்ட மாத்திரத்தில் அருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 22ஆம் வசனம், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினாலே அந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இவனை காட்டில் பெரிய பணக்காரங்க ஏகப்பட்ட பேர் இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஆனால் அருமையார் வெறும் பணம் இவனை விரட்டி அடிச்சிடல, இவனுடைய தன்மை அருமையானவர்களே இவனை நரகத்துக்கு கொண்டு போய்விட்டது. இன்றைக்கு நரகத்தில் இருக்கிறான். அருமையானவர்களே இவையில் நமக்கு முன்னோட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பணத்துக்கு தேவன் மரியாதை கொடுக்கிறார். இது ஒரு பண உலகம், பணம் நமக்கு தேவை என்று அவருக்கு தெரியும் என்று மத்தேயு 6 நாம் வாசிக்கிறோம். ஆனால் பணத்துக்கு முதலிடம் இல்லை. கிறிஸ்தவ ஜீவிதத்திலே தேவனுக்கு முதலிடம். பணத்துக்கு 2வது இடத்த கொடு, 3வது இடத்த கொடு, எந்த இடத்தையும் கொடு, அது ரொம்ப முக்கியம் இல்லை. விற்கலாம், வாங்கலாம், அதனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை விற்றுட்டு வாங்கிடலான்னு சொன்னால், நம்ம இந்திய தேசத்தில் அருமையான மக்கள் எதையோ விற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். எதையும் விற்கிறதுனால வாங்கிறதுனால நித்திய ஜீவனை பெற முடியாது. நானே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே நித்திய ஜீவன் ஒரு மனுஷனுடைய பங்காக மாறுகிறது. அவன் விற்கலாம், வாங்கலாம். நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு பணக்காரன்ட்டையும் கர்த்தர் நீ விற்றுட்டு வான்னு சொல்லவே இல்லை. இவன்கிட்ட மாத்திரம் சொன்னார். ஏனென்றால் கிறிஸ்தவ உலகத்தில் இதை வைத்து ஒரு டாக்டரின், ஒரு உபதேசத்தையே பண்ணியிருக்காங்க. பணக்காரனா நீ பரலோகத்துக்கு போக முடியாது, எல்லாத்தையும் நீ விற்று கொடுத்தா தான் பரலோகத்துக்குள்ளே கடவுள் ஒரு கதவை திறப்பார். இல்லை அருமையானவர்களே, எல்லாத்தையும் விற்று கொடுக்காம நிறைய பணக்காரர் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார்கள். பரலோகம் ஒரு பிச்சைக்கார மடம் கிடையாது, பரலோகம் பெரிய ஒரு பணக்கார இடம். எல்லாரும் கரங்களை தட்டி கருத்து சோதரிப்போம். நம்முடைய தேவன் மகா பெரிய பணக்காரன். இந்த உலகத்தில் வரும்போது 7 ரூபத்திலே அவர் வந்தார். காரணம், ஏழையாக இருக்கிற உன்னை தூக்கி எடுக்க,
துடைத்தெடுக்க, தரித்திரத்தை நீக்க, தேவலை சந்திக்க, குறைவுகளை நிறைவாக்க, உன்னை ஆதாமை போல அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு தூக்கிறதுக்காக அவர் ஒரு ஏழ்மை கோலம் தரித்து வந்தார் என்பதை தீர்க்கமாக எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் வந்து ஏழை கிடையாது. ஆகவே பரலோகம் என்பது ஒரு ஏழ்மை மடம். அதில் பணக்காரங்க போக முடியாது. அதனால கர்த்தர் இதெல்லாம் அங்கே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அங்கே வான்னு சொல்லி சொன்னார் என்று நினைப்பது மடமை. என்றால் உலகம் அவருடைய பார்வையிலே ஒன்றுமே கிடையாது. நத்திங், அப்சல்யூட்லி நத்திங். இவன் வச்சிருந்த பணம் நெக்லிஜிபிள், அருமையான ஒன்றுமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை அருமையான அது நிமித்தம் ஒருத்தன் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது மேலே நம்பிக்கையை வைத்தால், கர்த்தர் சொன்னார், என் மேலே நம்பிக்கை நீ வைக்கலை, இந்த அற்ப பணத்து மேலே தான் நீ நம்பிக்கை வச்சுருக்க. நீ கண்ணை மூடும்போது இதில் ஒரு சல்லி காசை கூட எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, நரகத்துக்கு தான் போகிற. கவனிங்க. ஆகவே கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு நபரை சுற்றி சுழலுகிறது என்பதை அடிக்கடி சொல்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எதையும் சுற்றி சுழலவில்லை. பணத்தை சுற்றி சுழலவில்லை, ஜெபத்தை சுற்றி சுழலவில்லை, உபவாசத்தை சுற்றி சுழலவில்லை, நம்முடைய பிரதிஷ்டை, நம்முடைய எதையும் சுற்றி சுழலவில்லை. இயேசுவை சுற்றி சுழலுகிறது. இயேசுவுக்கு நீ என்ன செய்தாய்? அந்த அன்புக்கு நீ என்ன செய்தாய்? அகாப்பே அன்பு. பரலோகத்தின் சிங்காசனத்தை நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்காக துறந்து இந்த பூலோகத்திலே ஏழ்மை ரூபம் எடுத்து ஒரு பாவம் மனுஷனாக அக்கிரமக்கால் ஒருவனாக எண்ணப்பட்டு சிலுவிலே தொங்கின இந்த இயேசுவுக்கு நீ என்ன செய்தாய்? அதான் கேள்வி. எல்லார்ட்டும் கேட்கப்பட போகிற கேள்வி அதுதான். அருமையான. ஆகவே கவனியங்கள், சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்போம். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. இங்கே விளக்கம் கொடுக்காரு பாருங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கஷ்டம்னு சொல்கிறாரு. சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க. கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாரு. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. அருமையான கவனியங்கள். ஆகவே ஐஸ்வர்யம் இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் பரவராஜ்யத்துக்கு பிறகு கஷ்டம் சொல்கிறாரு. அதுக்கு விளக்கம் கொடுக்காரு 25ஆம் வசனத்தில். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும். அம்மாமார் ஊசி வச்சுருக்காங்க, அதில் சின்ன ஒரு காது இருக்குது, ஊசியின் காது பாருங்கள். அதுக்குள்ளே ஒட்டகத்தை நுழையிறதுக்கு உங்கள் குடும்பமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரயாசப்பட்டு அது மூக்கை முதல்ல உள்ள நுழைச்சி, மூக்கை நுழைச்சா காது திரும்ப மாட்டிக்கிடும். பாருங்கள், காதை நுழைச்சிட்டிங்கன்னா அதுக்கு பின்னால் வருது முதுகு. ஆக நுழைக்கிறது ரொம்ப கஷ்டம், முடியாது, இம்பாசிபிள். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தேவன் ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பது ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ளே நுழையதை காட்டிலும் ரொம்ப கஷ்டம் சொல்லி கர்த்தர் அருமையான சொல்கிறதை பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள். என்றால் மனிதன் அருமையான பணத்துக்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல, பணம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். பண ஆசை எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஈவு தான். மனைவி கர்த்தர் கொடுத்த ஈவு. ஆனால் மனைவி மேலே அதிகப்படியான நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி துற வச்சுட்டா அதுக்கப்புறம் இல்லாத பிரச்சனையெல்லாம் குடும்பத்தை ஆண்டு கொள்ளும். அவாய்ட் பண்ண முடியாது.
எத்தனை 41 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, ஊரில் இருக்க பிரசங்கெல்லாம் சேர்ந்து ஜாமுனாலும் சரி, நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது இந்த காலை வேளையிலே என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் அருமையானவர்களே ஆராய்ந்து பார்க்கும்படி எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சில சமயங்களில் தப்பலாம், ஆனால் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பணத்தை கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாரு. அதை ஒரு டூல், ஒரு ஏதுவாக அருமையானவர்களே பயன்படுத்தும்படி கர்த்தரை தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. ஆனால் அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் கர்த்தர் சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் சத்தமாசிங்க நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் கற்றுக்கொடுன்னு சொல்லி ஒரு பாஸ்டருக்கு, பெரிய பாஸ்டர் எழுதுகிறாரு. ஐஸ்வர்யவான்களெல்லாம் சபை விட்டு துரத்தி விட்டால் இருக்க வேண்டிதான். இவர் ஒரு ஏழை பாஸ்டர், இவருக்கு மேலே சீனியர் பாஸ்டர், அவர் சூப்பர் ஏழை, 2 பேரும் சேர்ந்து இப்படி தான் நிறைய சபைகள் இருக்குது. ஆகவே ஐஸ்வர்யவான துரத்தி விடு, ஐஸ்வர்யவான மட்டம் தட்டுன்னு கற்று சொல்லலை, அவனுக்கு சில பாடத்தை படித்து கொடு. ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வையாத, ஐஸ்வர்யத்தை கொண்டு நன்மை செய், ஏழைகளை கொடு, நித்திய ஜீவனுக்கென்று ஒரு அஸ்திபாரத்தை நீ இப்போவே அந்த பணத்தை வச்சு கட்டுன்னு அடுத்த வசனத்தை சொல்கிறாரு. அது வாஸ்துவம். நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கவும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. பாருங்க, இந்த கட்டடம் அருமையானவர்களே 14 அடி அஸ்திவாரம் போட்டிருக்கோம். ஏன்னா சாதாரண கிரவுண்ட் லெவலே 7 அடிக்கு கீழே இருந்துச்சு, ரோட்டுக்கு 7 அடி கீழே இருந்துச்சு, அதுக்கு கீழே 7 அடி தோண்டணும். ஆக 14 அடி அஸ்திபாரம் உள்ளே நின்றுட்டு இருக்குது. அது முதல், அதுக்கு மேலே தான் அந்த அழகான கட்டடம். அதே மாதிரி நித்திய ஜீவன் பின்னால் வரப்போகுது. முன்கூட்டியே ஒரு அஸ்திபாரத்தை என்ன செய்யணும்? போடணும். எதை வச்சு போடணும்? கர்த்தர் கொடுத்துருக்க பணத்தை வச்சு போடலாம். இந்த பணத்தை இப்படியே நசுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இதை கர்த்தருடைய ஊழியத்தில் அருமையானவர்களே நித்திய ஜீவனுக்கென்று ஒரு அஸ்திபாரம் போடுவதற்காக உபயோகிக்கலாம். பாருங்க, இது முன்கூட்டியே வருகிறது. செத்ததுக்கப்புறம் இந்த அஸ்திபாரத்தை போடவே முடியாது. இந்த பணத்தை அருமையானவர்களே நமக்கென்று அருமையானவர்களே சுயநலமாக சேமித்து வைத்து விட்டு போகணும்னு சொன்னால் அது நம்மோடு கூட வராது. உங்கள் கட்டடத்தை அங்கே பார்த்தாச்சுன்னு சொன்னால் அஸ்திபாரம் இல்லாத ஒரு கட்டடமாக இருக்கும், மண் மேலே நின்றுட்டு இருக்கும். நீங்கள் தான் போடலையே அஸ்திபாரமே. அஸ்திபாரம் ஆழமாய் போட வேண்டும். எந்த ரீதியெல்லாம் போடணுமோ அந்த ரீதியெல்லாம் கர்த்தருக்காக அருமையானவர்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த ரீதியில் பிரயோஜனமாக கர்த்தருக்காக அஸ்திபாரத்தை போடலாம் என்பதை ஆராய்ந்து பார்த்து வழிகளை தேடி சரியான வழியில் செலவழிக்க வேண்டும். நித்திய ஜீவன் இனி வரப்போகிறது. அதற்கு இப்போ இருந்தே அஸ்திபாரத்தை அருமையானவர்களே பணத்தை வச்சு என்ன செய்யலாம்? போடலாம். இதுக்கு தான் கர்த்தர் பணத்தை கொடுத்துருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கிறது. பணத்தை போட்டு கும்பிடுறதுக்கு இல்லை. அருமையானவர்களே இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், அநேக மக்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள், பணக்காரனா இருக்கியா பரலோகத்துக்கே போக மாட்டேன். ஏன்னா இயேசுநாதரே சொல்லிட்டாரு, பணம் இருந்துச்சுன்னா ஒட்டகமானது ஊசுக்கு அதுக்குள்ளே போன மாதிரி நீ பரலோகத்துக்கு வாசலில் போனாலும் உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. வேதத்தை படிக்கும் பொழுது ஜெபத்தோடு படிக்கணும், ஆவியானவருடைய உதவியோடு படிக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறேன்.
அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. அடுத்த வசனம், சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது விஸ்தாரமான ஒரு பதம். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற அந்த நாள்லேருந்து ஆரம்பித்து நித்தியம் வரைக்கும் அது போகுது. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் ரட்சிப்பை பற்றி பேசுகிறார் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஐஸ்வர்யத்தின் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சான்னு சொன்னான், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க இல்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க இல்லைன்னு சொன்னால், இயேசுவே நீர் ஆண்டவர்னு வாயினால உண்மையாக நினைச்ச மாட்டான், சொல்ல மாட்டான். இயேசுவை தேவன் நரகத்துக்குள்ளேருந்து எழுப்பினார்னு உள்ளத்தில் விசுவாசிக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய 100க்கு 100 எண்ணங்கள் பணத்து மேலே தான் இருக்குது. ஆகவே அவன் ரட்சிக்கப்படுறது கஷ்டம்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. நான் அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்கள், அடுத்த வசனத்தை பாருங்கள், 26ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் சீஷர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அடுத்த வசனத்தில் அதுக்கு கர்த்தர் பதில் சொல்றாரு. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஏதனால அதுக்கும் ஒரு பதில் சொல்றாரு. பணக்காரங்க ரட்சிக்கப்படுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் தேவ கிருபை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பணக்காரங்க கூட என்ன செய்வான், ரட்சிக்கப்பட்டுருவான். அப்படி தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு, எத்தனையோ பணக்காரர்கள் தேவ கிருபையினாலே இந்த உலகத்திலும் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள், அந்த உலகத்திலும் அவர்கள் அருமையான சிங்காசனத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்க விரும்புகிறீர்களா? எத்தனையோ கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் பிச்சைக்காரனாக இருக்க விரும்புகிறான். ஏன்னா பரலோகத்தில் ஒரு சீட்டு எப்படியாவது பிடிச்சிடணும்னு இவன் நினைக்கான். பரலோகம் கர்த்தருடையதையா, நீ சீட்டுலாம் ஒன்றும் போட முடியாது, இந்த கோயிலில் தான் போடலாம் சீட்டு. பரலோகத்தில் சீட்டெல்லாம் போட முடியாது, அங்கே அது அவர் ரிசர்வ் பண்ணது. அங்கே பணக்காரனும் இருக்கான், ஏழையும் இருக்கான். பணக்காரன் வர்றது கஷ்டம்னு அவன் பயந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்றார், என் கிருபை உன் மேலே இருந்துன்னு சொன்னான், பணத்தை துச்சமாக என்ன செய்வ, நினைப்ப. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை என்னால் உருவாக்க முடியும். எதையும் செய்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே ஒரு ஆளை ரட்சிப்புக்களை வழிநடத்துறதுக்கு முன்னாடி நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு இயேசுவன் நாமத்தினாலே நீ ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பணக்காரனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆண்டவரே உம்மால முடியும், ஆண்டவரே நீர் பெரியவராய், இவன் இந்த அற்ப பணக்காரன், இவன் பணம் பெருசா ஒன்று கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே,